அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். சூப்பரான வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். பொதுவாக வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு வசதியாக இருக்கும், சில பேருக்கு அசதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், விரக்தியாக இருக்கும். இது எல்லாம் கலந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கு. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்கோ அதற்கு தகுந்த வாழ்க்கை முறை தான் ஜாதகருக்கு கட்டாயம் இருக்கும். சரி, இதை சூப்பரான வாழ்க்கைங்கிற எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நல்ல தொழில் வளம், காசு பணம் கையில் நிறையா இருக்கிறது, சந்தோஷமான குடும்பம், மனைவி மக்கள் இவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, சொத்து பத்து அதிகமாக சேருது, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை, கவலை இல்லாத மகிழ்ச்சி, இது எல்லாமே ஒன்றா இருக்கும் பொழுது அதுதான் அவங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை. யாருக்கு இந்த மாதிரி அமையும்னா, ஃபஸ்ட்டு அடிப்படையில் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் பாதிக்கப்படக்கூடாது. எந்த ஜாதகமாக இருக்கட்டும், ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ 5, 9 பாதிக்கப்படாமல் இருந்து, அந்த ஜாதகத்தில் 6, 8, 12 அதிகமான கிரகங்கள் இல்லாமல் இருந்து, 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்று இவர்கள் வலிமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான மன வாழ்க்கை அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா 2, 10, 11 இருந்துச்சுன்னா எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில் மூலிமா போதிய ஆதாயம், பணவரவு, தனவரவு இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல். இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கை தரம் மகிழ்ச்சிகரமானதாகத்தான் இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமாக வேணாம். இது பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.